அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து சேமியாவில் கஸ்டர்ட் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரூட்ஸ்லாம் எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பர்த்டே பார்ட்டிக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னாக்கா செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ஒரு சட்டியில் வந்துங்க நெய் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வந்து 2 பேருக்கு செய்கிற மாதிரி நான் காமிக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னாக்கா கூட எல்லாமே சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டையும் கிராம்பு 1 ஏலக்காய் 1 போட்டிருக்கேன். ஃப்ளேவருக்காண்டி போட்டிருக்கேன். சேமியா வந்து 2 கைப்பிடி போட்டிருக்கேங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு கைப்பிடி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து குனாஃபா சேமியாங்க. ரொம்ப வெள்ளீஸாக இருக்கணும்னா அதுதான். இது கிடைக்கலன்னா கொஞ்சம் மொத்தமாக உள்ள சேமியானு செய்யலாம். என்கிட்ட இது இருக்குது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். நெய்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக மணமாக இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. பசும்பாலில் வந்து நான் மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேங்க. திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். பசும்பால் பாதி, மில்க் பவுடர் பாதியும் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. கரைச்சி ரெடியாக ஆற வச்சு வச்சுருக்கிறேன். இது பாருங்க, ஆற வச்சு வச்சுருக்கிறேன் நான். இது வந்து 2 மெஷரிங் கப்பில் 2 கப்பு இருக்கும். மில்க் பவுடர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. பசும்பால் மட்டும் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கு தான் மில்க் பவுடர் சேர்க்குறது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சேமியா நல்லா வந்து வறுத்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கஸ்டர்ட் போட்டு சேர்க்க போகிறேன். இது ஆறின பாலுங்க. பசும்பாலும் மில்க் பவுடரும் கலந்த பால் அது. இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நான் வந்து கஸ்டர்ட் போட்டு சேர்த்துக்கிறேன். ஆறின பால் சேர்த்துக்கிறேன். சூடான பால் சேர்க்கக்கூடாது. கஸ்டர்டை நல்லா ஆறி இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கட்டி இருக்கக்கூடாது கஸ்டர்டு போட்டோனையும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மில்க் பவுடர் சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்குது. இப்போ திருப்பி ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்டு பவுடரை இதில் சேர்த்துக்கிட்டுலாம். சேமியாவில் இப்போ சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்த பிறகு கை விடாமல் நம்ம கிண்டணுங்க. இல்லாட்டி கருகி போயிடும், வீணாக போயிடும். அது நம்ம சேமியா கஸ்டர்ட் வந்து வீணாக போயிடும். கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கை விடாமல் நம்ம கிண்டணுங்க. சீக்கிரம் இது வந்து செட் ஆகிடும் கஸ்டர்டு. ஜீனி 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் நல்லா சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாம்.
ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு ஆற விட்டு நான் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வரேங்க. அப்போ தானே சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள், எடுத்து வந்திருக்கேன். ஐஸ்கிரீம் கப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு கப்பு நான் வந்து சேமியாவை சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் சேமியா சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். வாழைப்பழம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை முதல்ல சேர்த்துக்கிறேன். மாதுளை முத்து இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். 2 லேயராக நம்ம வைப்போம். கருப்பு திராட்சைங்க 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது விதையெல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாதாமுங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு லேயர் வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து மில்க் பவுடரும் கலந்து தாங்க நீங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ திருப்பி மேலே வந்து வாழைப்பழம் வைக்கிறேன். எல்லோரும் கேட்பாங்க, எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. மாதுளை முத்து திருப்பி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மாதுளை முத்து போட்டோன்னையும் கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பர்த்டே பார்ட்டிக்கெலாம் செஞ்சு வைங்க. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாதாம் சேர்த்துக்கிறேன். காஞ்சி திராட்சை இருக்குதுங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். செர்ரி பழம் இருக்குது, நடுப்புற வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சேமியா கஸ்டர்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.